அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், சூரியன் உதித்த பின்னர்தான் தமிழ் சமுதாயம் வெளிச்சத்தை பார்த்துள்ளது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சேலத்தில் பிரச்சாரத்தில் பேசியுள்ளார். சேலத்தில் கோட்டை மைதானத்தில் திமுக சார்பில் இன்று பிரச்சாரம் கூட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். சேலம் திமுக வேட்பாளர் SR பார்த்திபனை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். இதில் சேலம் தொகுதிக்கும் திமுகவிற்கும் இடையே இருக்கும் நெருக்கம் குறித்து ஸ்டாலின் பேசியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் தனது பேச்சில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு கூடுகிறார்கள். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெல்லும் என்பதை இது காட்டுகிறது. மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அதிமுக பாஜக மீது மக்கள் கடும் வெறுப்பில் இருக்கிறார்கள். இந்த சேலம் கோட்டை மைதானம் சென்னை கோட்டையில் திமுக ஆட்சியை அமர்த்த வழிவகுக்கும். திமுக கோட்டை தான் சேலம். திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதெல்லாம் சாமானிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் உருவாக்கி தரப்பட்டுள்ளது. நம்முடைய கல்வி, சுயமரியாதை உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்றங்களுக்கு காரணமானது உதயசூரியன். திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் பெற்றது சேலத்தில்தான். அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்திற்கு அண்ணாதுரை தீர்மானம் என்று சொல்லப்பட்டது. உதயசூரியன் சின்னத்தில் யார் போட்டியிட்டாலும் கலைஞர் அவர்களே போட்டியிடுகிறார் என்பதை அனைவரும் உணர வேண்டும். SR பார்த்திபன் வெற்றி பெறுகிறார் என்றால் அண்ணா, கலைஞர், நான் ஆகியோர் வெற்றி பெறுவதாக அர்த்தம். எனவே SR பார்த்திபனை வெற்றி பெற செய்யுங்கள். சூரியன் உதித்த பின்னர் தான் தமிழ் சமுதாயம் வெளிச்சத்தை பார்த்துள்ளது. திமுக மூலம் அனைத்து சமுதாய மக்களும் கல்வி கற்க முடிந்தது. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் கல்வி கற்க முடிந்தது என்று பேசியுள்ளார். மேலும் இந்த தகவல் தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் கூட இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும், அதாவது எந்தெந்த கட்சியெலாம் கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்து கணிப்புப்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.